ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நியூ அண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்குவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்சிலும் ஸ்கேலை எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு பென்சிலில் வரையில பெனில் வரைஞ்சி காமிக்கிறேன். அதே போல் நீங்களும் வரைஞ்சி இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்கேலில் வரைஞ்சிக்குங்க. நான் இப்போ 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 4 சைடும் நான் 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதில் அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரை ஜாயின் பண்ணுறப்போல் நீங்கள் 2 சைடும் இந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போது இதிலே கொஞ்சம் நடுவில் நம்ம வரைஞ்ச பிறகு மேலே நீங்கள் இன்னொரு லைன் போட்டுக்குங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். அதே போல் கீழே நீங்கள் வரையும் போது இந்த பாக்ஸுக்கு நடுவில் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ரெண்டுத்தையும் கரெக்டிவிட்டி பண்ணுறப்போல ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம இந்த சைடு வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மிடில் லைன் வரைஞ்சோம்ல, இதுக்கு மேலே நீங்கள் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. கீழேயும் ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதுவும் ஒரு 3 சென்டிமீட்டரில் நீங்கள் வச்சு மார்க் பண்ணி வரையும் போது உங்களுக்கு அந்த அவுட்புட் அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனை 6 சென்டிமீட்டர், ஸோ மேலே 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க, கீழே 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைன் வரும்போது இந்த லைன்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். இதே போல் வரைஞ்சிக்குங்க. இப்போ நான் 4 கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலர் த்ரெட்டோ நீங்கள் அதை எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட் வேணுமோ அது நீங்கள் உங்களுடைய விருப்பம். நான் 4 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் நீடில் ஆட் பண்ணும் போது 8 ஸ்டாண்டாக வரும். இப்போ இந்த பாக்ஸ் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல லாங் பேக் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது பெரிய சர்க்கிள் வரைஞ்சி நம்ம பண்ணனால நான் இந்த லைன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்காக நான் லாங்காக போட்டிருக்கேன். பாருங்கள், ஏற்கனவே என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பேக் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். நம்ம லைன் வரைஞ்சி வரையும் போது உங்களுக்கு இது ஃபினிஷிங் அழகாக இருக்கும். பாருங்கள், இது ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சைடு நீங்கள் இதே மாதிரி அந்த ஃபினிஷிங் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே நீங்கள் நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வேறு கலர் த்ரெட்டு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ரெட்டும் எடுக்கலாம், இல்லைனா பிங்க்கும் எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பாருங்கள், நான் இப்போது ரெட்டு எடுத்து இல்லை சொல்லித்தரேன். ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இதுவும் 4 ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நம்ம மிடில் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது நம்ம மிடில் லைன் அது அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள், நம்ம லைன் போட்டோம் பாருங்கள், அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் த்ரெட்டில் சொல்லித்தரும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போ இதுக்கு இந்த சைடு பாருங்கள், மிடில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா அவுட்டரில், அதுக்கு மிடில் த்ரெட்டை எடுத்துட்டு இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இது எங்கே யூஸ் பண்ணலான்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அடுத்த லைன்லேயே நீங்கள் இந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். இல்லை நீங்கள் வெறும் 4 த்ரெட்டு
ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன் சைடு நாட் போட்டு நீங்கள் வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் இருக்கும். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ மிடில் அந்த பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த எண்டிங் வந்து உங்களுக்கு உள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் பேனலை வந்து வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி அது மேலே நீங்கள் வரையலாம். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து த்ரெட்டில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கணும். நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரையணும். இப்போது மிடில்லையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று இருக்கும் கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுவும் வந்து என்ன பண்ணுங்க, நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுவும் குட்டி குட்டி பாக்ஸ் வேணும்னா நீங்கள் சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு சென்டிமீட்டரை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இதோட சென்டருக்கு பார்த்தீங்களா, நம்ம லைன் கிராஸாக போடும் போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் பெருக்கல் போல் இருக்கும் பாருங்கள் சிம்பிள். அதுக்கு மிடில் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், த்ரெட் எடுத்துக்குங்க. எந்த கலர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இது க்ரீன் கலரே எடுத்துருக்கேன். இப்போ அதோட ஜாயினிங் பகுதியில் மிடில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. நான் வந்து இது 3 ஸ்டாண்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 4 ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம், 5 ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல மட்டுமே நீங்கள் வந்து இதை போடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரூச்சஸ் கிளாஸ் சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேங்கோ லீஃப் தோரணம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேட் டெக்கரேஷன் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கும் நான் தரேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த சைடும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே நாட் போட்டுருங்க. இப்போ இது நம்ம போட்டோம் இல்லையா, அந்த சென்டர்லேயே வந்து த்ரெட்டு வந்து எடுங்க. நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன், டார்க் எல்லோ எடுத்திருக்கேன். இப்போ இதோட மிடில் வந்து கீழே நீடிலேருந்து எடுக்கும்போது ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து இந்த இடத்துல வந்து போடுங்க. ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் நீங்கள் போடுங்க. நீங்கள் த்ரெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் சைஸ் வந்து நான் கம்மியாக எடுத்துருக்கனால உங்களுக்கு சின்ன சைஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையே வந்து நீங்கள் நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த லைன் போட்டோமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சு வந்து போடணும். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். உங்களுக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் குட்டியாக நீங்கள் போடலாம், பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் போடலாம். பாருங்கள், இந்த இடத்துல நான் ரிங் நாட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து 3 டைம்ஸ் வந்து நான் நீடில் வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். 2 டைம்ஸ் சுற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெட்டல் போல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிடில் மட்டுமே நம்ம போடலாம். நம்ம எங்கே ஜாயின் பண்ணோமோ அந்த இடத்துல மட்டும் இது போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவே போட்டுடலாம். அப்புறம் அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள்
இதை சுற்றினீங்கன்னா போதும். பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம எங்கெல்லாம் அந்த க்ரீன் கலரில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து போட்டோமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் போடும்போது ஒரு குட்டியாக ஒரு அழகான ஷேப்பில் கிடைக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் த்ரெட்டு வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது அழகாக இருக்குது. சுடிதார்லலாம் நீங்கள் சென்டரில் வந்து இந்த ஸ்டிச்சு நீங்கள் போடும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, போட்டுட்டோம். இந்த இடத்துலையே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணால் அது இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், 3 டைம்ஸ் தான் சுற்றுறேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து த்ரெட் எடுங்க. நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே எடுங்க. நீங்கள் லைன் வரைஞ்சோ வரையலாம். நம்ம துளிப் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்து துளிப் ஸ்டிச் தான் போட போகிறோம். இப்போ இது சென்டரில் நான் லாங்காக எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பெட்டல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு இப்போது வெளியில் வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். இதே போல் நீங்கள் வந்து 2 பெட்டல் வேணுன்னா 2 பெட்டல் போடலாம். இல்லை ஒரு பெட்டல் போதும்னா நீங்கள் ஒரு பெட்டலும் வந்து நீங்கள் போடலாம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். த்ரெட்டை வந்து அது வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்களுக்கு சைஸ் பார்த்துக்க எந்த இடத்துல வேணுமோ அந்த த்ரெட்டுக்கு மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டை நீங்கள் வெளியே எடுக்கும் போது குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த சைடும் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் போடும்போது அது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த சைடு மட்டும் சொல்லித்தரேன். லாங்காக வேணால் நீங்கள் லாங்காக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை மீடியம் சைஸ் வேணும்னா நீங்கள் மீடியம் சைஸும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது கொஞ்சம் நீங்கள் வரைஞ்சிட்டு பண்ணும்போது இது ஒரு டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ லைன் நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறோன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைங்க. சைடில் ஒரு லைன் வரைஞ்சி இந்த மாதிரி இது மேலே ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு இது ஒரு அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம 3 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மற்ற சைடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நேராக போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து அது சைடாக போடும்போது உங்களுக்கு இது நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்மால் சைஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக பிக் சைஸ்லேயும் நான் போடுறேன். பாருங்கள், கிராஸாக போடும்போது தான் இது ஒரு ஸ்டிச்சிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். இங்கே வந்து கிராஸாக போட்டு காமிக்கிறேன். கிராஸாக போடும்போது அதுவும் இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அது அழகாக இருக்கும். இது வந்து ப்ளவுஸ் ஒரு மிடிலெலாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். சுடிதார் ஒரு மிடில்லே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். சாரியில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் டார்க் அண்ட் லைட் கலர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சுங்க முடியும் போது நீங்கள் நாட் போட்டு நீங்கள் இது வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ சென்டர்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் வந்து போடணும். இப்போ லாங்காக வேணும்னா நீங்கள் லாங்காக போடலாம். ஷார்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக போடலாம். பார்த்தீங்களா,
இப்போ வெளியில் வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லைன் வரைஞ்சி நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், நம்ம ஸ்டிச் வரைஞ்சா எப்படி இருக்குது, வரையாமல் போட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வரையாமல் உங்களுக்கு கற்றுத்தரேன். வரைஞ்சும் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு எது எப்படி போட்டால் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பாக்ஸாக நீங்கள் வந்து ப்ளவுஸில் போடும்போது குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இல்லை எனக்கு பெரிய பாக்ஸ் போட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ப்ளைன் சாரீலேயே நீங்கள் வந்து மிடில் பண்ணும்போது இது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுட்டரில் வந்து இப்போ காலியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலலாம் நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அழகாக ஒரு ரிங் நாட் வந்து போட்டு விட்டுருங்க. அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டோன் கூட நீங்கள் வந்து இந்த த்ரெட்டுக்கு வர ஸ்டோனும் நீங்கள் வந்து ஒட்டலாம். அதுவும் வந்து இன்னும் அழகாக இருக்கும். சென்டரில் வந்து இருக்கிறப்பல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து சுத்தம் போது உங்களுக்கு இந்த ரிங் நாட் வரும். இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டும் நீங்கள் வந்து இதை போடலாம். இது இன்னும் பார்க்கறதுக்கு இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய லைவ் வீடியோவும் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த லைவ் வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபினிஷிங் இருக்கிற இடத்துலலாம் நம்ம அழகாக இதை போடும்போது இது ஒரு லுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் நீங்கள் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணோம். இப்போ நான் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரிங் நாட்டு. உங்களுக்கு வேணும்னா 2 இல்லை 3 கூட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். ஸ்மால் சைஸ் வேணாலும் ஸ்மாலாக போடலாம், பிக் சைஸ் வேணாலும் நீங்கள் வந்து பிக் சைஸும் நீங்கள் போடலாம். ஜஸ்ட்டு ஐடியா தான். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீ சுடிதாரில் கூட நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுருங்க. உங்களுக்கெல்லாம் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.